செயல்முறைகளை மாற்றும் வகையில் ரயில்வே வாரியத்தில் சீரமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து பல்வேறு பொறுப்பு மாற்றங்கள் வாரியத்தில் செய்யப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக பின்பற்றப்படும் செயல்மாற்று முறைகளை மாற்றியமைக்க ரயில்வே வாரியத்தை சீரமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயின் செயல்பாடுகளை சீரமைக்க கடந்த ஆண்டு டிசம்பரில் மத்திய அமைச்சரவை முடிவு செய்தது. இதன் விளைவாக ரயில்வே வாரியத்தின் தலைமை பொறுப்புகள் மாற்றியமைக்கப்பட்டு முதன்முறையாக வாரியத்திற்கு தலைமை செயல் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். ரயில்வே வாரியத்தின் தலைவராக இருந்த V.K. யாதவ் தற்போது வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வாரியத்தில் 4 உறுப்பினர்கள் இப்போது இடம்பெறுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரியத்தில் பின்பற்றப்பட்டு வந்த பழமையான செயல்முறைகளை மாற்றி மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் வாரியத்தின் செயல்பாடுகள் அமைய உள்ளது. இந்த மாற்றம் ரயில்வே வாரிய செயல்பாடுகளில் மிக முக்கியமான முன்னேற்றத்தை காட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றத்தின்படி பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வந்த மூத்த அதிகாரிகள் வெவ்வேறு பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளனர். முந்தைய வாரிய பொறுப்புகளில் இருந்த பணியாளர்கள், உறுப்பினர்கள், பாகங்கள் நிர்வாகம், பொறியியல் பிரிவு ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் தங்களது பொறுப்புகளை புதிய வாரிய உறுப்பினர்களிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என அமைச்சரவை வெளியிட்ட வழிகாட்டு முறை தெரிவிக்கின்றது. IRMS எனப்படும் இந்திய ரயில்வே மேலாண்மை சேவை துறையை உள்ளடக்கிய 8 சேவை பிரிவுகளிலும் சீர்திருத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது.